ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பயிலும் 1.25 கோடி மாணவர்களின் பள்ளி கல்விக்காக தமிழ்நாடு அரசு அளித்த நிதி 46,767 கோடி. ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவில் படிக்கும் 25 கோடிக்கும் மேலான குழந்தைகளுக்கு ஒதுக்கிய தொகை வெறும் ரூபாய் 78,572 கோடி மட்டுமே என்பதை யாரும் மறக்கக்கூடாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இது உண்மையாகவே ஒரு வியக்கத்தக்க விஷயந்தான். ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு பட்ஜெட்டில் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிகப்படியான ஒரு நிதியை ஒதுக்கியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 78,572 கோடி தான் ஒதுக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே 46,762 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். பட் இதனை பயன்படுத்தி பள்ளிக்கூடங்கள், கட்டிடங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆசிரியர் நியமனங்களையும் தேவைங்கிற அளவுக்கு பூர்த்தி பண்ணி பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.